Assalamu Alaikum. Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான நண்டு கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த நண்டு கிரேவிக்கு வீட்லயே ஃப்ரெஷா ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணி செய்ய போறோம். சோ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மிஸ் பண்ணாம ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நண்டு கிரேவி என்னோட ஃபேவரட்டான ரெசிபியும் கூட. இந்த நண்டு கிரேவின் மட்டும் இல்லாம நம்மளோட சேனல்ல நண்டு ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணிருக்கேன். வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ பட்டன்லயும் லிங்க் கொடுக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த நண்டு கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நண்டு கிரேவி செய்யறதுக்காக அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துர்க்கேன். பாத்திரம் அகலமா இருந்தது அப்படினா நண்டு பெரட்டறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப பொடிசா கட் பண்ணனும் அப்படின அவசியம் இருக்காது. இப்போ இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளாரி நம்ம வந்து நண்டுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 3 தக்காளி பழம் எடுத்துர்க்கேன். அதை ரஃபா கட் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. தக்காளியை கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு வந்து உங்க காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. இது கூட 4 ஏலக்காய், 5 கிராம்பு, 2 சின்ன துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து ரொம்ப கொரகொரப்பாகவும் அரைக்காமல் நைஸாகவும் அரைக்காமல் மீடியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. மசாலா பேஸ்ட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் நரநரப்பாக இருக்கணும். இப்போ நம்மளோட வெங்காயம் பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை வாடை போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சிருக்கிற இந்த மசாலா குவான்டிட்டி வந்து 1 கிலோ நண்டுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1/2 கிலோ நண்டு செய்கிறீங்க அப்படின்னா இதிலேயே வந்து பாதியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. மசாலாலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து மசாலா நல்லாவே வதங்கிடுச்சு. இதோட பச்சை ஸ்மெல்லும் நல்லா போயிடுச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம மிளகு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தூளும் உங்கள் குவான்டிட்டியை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னா மல்லித்தூள் வந்து இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலாலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். அதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது அடி பிடிக்கும். அதனால வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ மசாலாலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்க விட்டுக்கோங்க. மசாலாலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து நண்டுக்கு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டை இது கூட சேர்த்துடலாம். நான் 1 கிலோ நண்டை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். நண்டு சேர்த்துட்டு நண்டுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை வந்து இப்போவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து நண்டை இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட வந்து நண்டு 5 நிமிஷம் மாதிரி நல்லா வதங்கட்டும். அதாவது மசாலாலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நண்டு நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நண்டு பாருங்கள் எண்ணெயிலே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நண்டு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னாலும் கிரேவி வந்து சலசலன்னு ஆகிடும். அதனால் அதிகமாக சேர்க்க வேணாம். நான் வந்து 1.5 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்து வேக வைக்கிறனால இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் வரைக்கும் நண்டை வேக விட்டுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் நல்லா நம்ம சேர்த்த தண்ணி இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகி வந்திருக்கு. திக்காக ஆகலை அப்படின்னா இன்னும் மூடி போட்டு 5 நிமிஷம் மாதிரி குக் பண்ணிக்கோங்க. ஆனால் நண்டு வந்து 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். நண்டு வந்து நல்லாவே வெந்துடுச்சு. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிரேவி திக்னஸ் ஆகணும் அப்படிங்கிறனால நான் மறுபடியும் மூடி போட்டு இதை 5 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுக்க போகிறேன். இப்போ இன்னொரு 5 நிமிஷம் ஆகிடுக்கு. பாருங்கள் நம்மளோட கிரேவிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து கிரேவி இன்னும் நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இந்த நண்டு கிரேவி இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் இது கூடவே இன்னொரு மசாலா சேர்க்க போகிறேன். இந்த மசாலா சேர்க்குறனால இதோட டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் கிரேவி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் கிரேவி மசாலா பவுடர் வேணாம்னு நினைக்கிறவங்க இதுக்கு பதிலாக கரம் மசாலா பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே கடைசி ஆட் பண்ணுறதுனால இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் சொல்லியிருக்கேன். ரெண்டுமே வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இப்போ நம்மளோட மசாலா பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான நண்டு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த நண்டு கிரேவியோட சப்பாத்தி, பரோட்டா, பூரி, இட்லி, தோசை, இடியாப்பம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கூடையும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கூடையும் அட்டகாசமாக இருக்கும். ஸோ நான் சொல்லி கொடுத்த இதே மாதிரி மெத்தடில் கண்டிப்பாக ஒரு டைமாவது மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க மாட்டீங்க இன்னுமே, அந்த அளவுக்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ்.